வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு அருமையான லட்டு ரெசிபி, தீபாவளிக்கான லட்டு ரெசிபி. இது நம்ம பிகினர்ஸ் கூட உடனடியாக செஞ்சு செய்யக்கூடியதான ரெசிபி. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த தீபாவளிக்கான லட்டு ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு முதல்ல நான் 2 கப் அளவு கடலை மாவு எடுத்திருக்கேன். ஏற்கனவே நான் ஜலிச்சு வச்சுட்டேன். 2 கப் கடலை மாவுக்கு 2 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 பிஞ்ச் அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம போண்டாவுக்கு கரைப்போம் பார்த்தீங்களா, அந்த பக்குவத்துக்கு நீங்கள் கரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. போண்டா நம்ம எடுத்து போடுவோம் பாருங்கள், அந்த அளவுக்கு இந்த அளவுக்கு கரைச்சிட்டு நல்லா எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு சின்ன சின்ன போண்டாக்களை பொரித்து எடுத்துடுங்க. இது நம்ம பூந்தி பொரிக்கணும்னு அவசியமே கிடையாது. பிகினர்ஸ் கூட சுலபமாக செஞ்சிடலாம். கடையில் போய் வாங்கணும்னு அவசியமே கிடையாது. ரொம்ப கலர் மாறணும்னு அவசியம் இல்லை. நல்லா போண்டா பொரிஞ்சால் போதும். கொஞ்சம் கலர் மாறின உடனே கோல்டன் ப்ரௌன் வரணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் கலர் மாறின உடனே எடுத்துடுங்க. ரொம்ப செவக்க விட்டுறாதீங்க. இந்த அளவுக்கு வந்த உடனே எடுத்துடுங்க. எடுத்து தனியாக ஒரு தட்டில் சேர்த்துக்கோங்க. மிச்சமாவையும் இதே போல போண்டாக்களை பொரித்து எடுத்துருங்க. இதே போலியே பொரித்து எடுத்துகிட்டு அது தனியாக ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு சர்க்கரை பாகு சேர்த்துக்குவோம். 2 கப்பு எந்த அளவு நம்ம கடலை மாவு எடுக்கிறோமோ அதே அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சி ஒரு கம்பி பாகு பதம் வரணும். அப்போ தான் ரொம்ப நல்லா லட்டுகள் பிடிக்கிறப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சோண்டு ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. இது முற்றிலும் உங்களுடைய விருப்பம்தான். சேர்க்கணுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி வேண்டாட்டினா விட்டுடுங்க. சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா கொதித்து கம்பி பாகு பதம் வரட்டும். ஒரு கம்பி பாகு பதம் அந்த பார்த்தீங்களா வருது பார்த்தீங்களா, அந்த அளவு வந்த உடனே நம்ம அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பக்கோடாக்கள்லாம் நம்ம பொரித்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா போண்டாக்கள், அதை பூரா மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி பவுடராக அரைச்சிக்கோங்க. எல்லாத்தையும் அதே போல் பவுடராக அரைச்சிட்டு சர்க்கரை பாகில் சேர்த்துக்கோங்க. சர்க்கரை பாகு சூடாக தான் இருக்கும், அதோடய சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. உங்களுக்கு தண்ணியாக தான் தெரியும். ஆனால் கொஞ்சம் நேரம் ஆக ஆக நல்லா இந்த சர்க்கரை பாகு பூரா இந்த உள்ளே இழுத்துக்கிட்டு நல்லா கெட்டியாக வந்துடும் கலவை. ஆறினோன்னா நல்லா கெட்டியாகிடும். கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும். நல்லா ஆறிடுச்சு. ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு காஞ்ச திராட்சையும் முந்திரியும் சேர்த்து பொரித்து கொட்டியிருக்கேன். கொட்டிட்டு ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு பச்சை கற்பூரம் சேர்த்துக்கோங்க. பச்சை கற்பூரம் சேர்த்து செய்யும் பொழுது நம்ம பேக்கரியில் கிடைக்கிற மாதிரியே தான் இருக்கும் லட்டு. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதை நம்ம லட்டுகளாக பிடிச்சிட வேண்டியது தான். நல்லா லட்டுகளாக பிடிச்சிட்டு எடுத்து வச்சிடுங்க. நான் எடுத்துக்கிற அளவுன்னு பார்த்தீங்கன்னா 2 கப் மாவுக்கு எனக்கு 1/2 கிலோவுக்கு மேலே லட்டு கிடச்சிது. இது பிகினர்ஸ் கூட சுலபமாக செஞ்சிடக்கூடியதான லட்டு ரெசிபி. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.